ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎல்எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போறேன் அது ஒரு பார்ட்டாகவும் ஒரு சில அப்டேட்டையும் வந்து நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். சரியா? என்னோட எக்ஸாம்ஸ்ன்றது கொஞ்சம் நெருங்கிட்டு இருக்கு. அது ரிலேட்டடான அப்டேட், அதாவது சேனல் அப்டேட். ஓகேவா? 24th ஆகஸ்ட், 24th ஆகஸ்டா, 27th ஆகஸ்ட், 27th ஆகஸ்ட் டார்கெட் தான் நம்ம நீங்க பார்க்க போறோம். நான் எல்லோ புக்கு, பச்சை புக்கு இதெல்லாம் சொன்னேன் தெரியுமா, அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் போக போகிறது என்சிஆர்டியோட ஹிஸ்ட்ரி, எக்கனாமி. முதல்ல தெரியவே தெரியாதுல்ல நான் என்ன எழுதி போட்டாலும், என் மூஞ்சி தான் தெரியும் உங்களுக்கு. நான் சீனை வந்து மாற்றிட்டேன். ஓகே, ஐயோ என்சிஆர்டியோட ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஓகேவா, அப்புறம் பாலிட்டி. இது ரெண்டுமே வந்து கம்மியாக தான் இருக்கும். சரியா? ஸோ நான் வந்து நாளைக்கு வந்து ஹிஸ்ட்ரியை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். நான் நேற்று, நாளைக்குன்றேன், இன்னைக்கு வந்து ஹிஸ்ட்ரியை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். நேற்று என்னோட ஜியாகிரபியை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வேற என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஇயோட ஜியாகிரபி நோட்ஸ் இருக்கு. ஆர்பிஇ அவங்களோட ஜியாகிரபி நோட்ஸ் பிடிஎஃப் வந்து வச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப் வந்து ஹாஃப் முடிச்சிட்டேன், ஹாஃப் முடிக்கல. அதாவது இந்தியன் ஜியாகிரபி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாட்டு எல்லாமே முடிச்சிட்டேன். அதாவது பாதி முடிச்சிட்டேன், பாதிக்கு அப்புறம் ரெண்டாவது பாதியை வந்து நான் வந்து முடிக்கல. சரியா? அதை நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இன்னைக்கு முடிக்க போறேன். இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட ஜிஎஸோட பிளான். இதெல்லாம் வந்து காலையில இதெல்லாம் நடக்க போகுது. நெக்ஸ்ட் 4 ஷிஃப்ட் போடணும்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா, 4 ஷிஃப்ட் சிஹெச்எஸ்எல், அதை நான் வந்து நெக்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போறேன். உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நாளைக்கு 1 to 2 அவள் வந்து ஷூட் பண்ணுவேன். எப்பயுமே வீடியோ வந்து அப்போதான் வந்து எடுக்கிறது. அந்த டைம்ல வந்து 1 to 2 PM வந்து அப்போ நான் வீடியோ வந்து எடுப்பேன். அடுத்து ஈவினிங்க்கு வந்து பிளான் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் முடிக்கவே ஈவினிங் ஆகிடும். காலையில் ஈவினிங்னு 2 தேவைப்படும். ஸோ அதனால மார்னிங் ஈவினிங், அதுக்கப்புறம் வந்து நான் ரிவிஷன் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி பண்ணுறதே ரிவிஷன் தான். ரிவிஷனுக்கும் ரிவிஷன் பண்ணோம், எல்லாம் பையன் மறந்து போயிடுவாப்புல, ரொம்ப டேஞ்சரான ஃபெலோ. அதனால வந்து ரிவிஷனுக்கே ரிவிஷன்ன்றது பண்ணி தான் ஆகணும். ரெக்கார்ட் ஆகுதா? ஒரே ஒரு நிமிஷம். ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, இதெல்லாம் தான் வந்து நான் பண்ண போகிறது. நம்மளோட சேனல் அப்டேட்டை பற்றி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஒன்று படிக்க போகிறேன். அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்க போது மார்க் டெஸ்ட் ஆஸ் யூஷுவல். ஓகேவா? செப்டம்பர் 30 வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து போகுது என்னோட ஸ்டடி பிளான்ன்றது. செப்டம்பர் 30ன்ற ஆகஸ்ட் 30 வரைக்கும். செப்டம்பர் 1லேருந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இங்கிலீஷு அப்படின்ட்டு பிரித்து படிக்க போகிறேன். அது எப்படின்றத நான் வந்து என்ன பண்ணேன்னா ஆகஸ்ட் 31 வந்து சொல்கிறேன். ரைட்? இதோட வந்து என்னோட டெய்லி ஸ்கெடியூல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளோட சேனல் அப்டேட்டை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். எனக்கு வந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 3வது ஷிஃப்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ன்றதை பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னாடி டைம்ல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, அதாவது இப்பயும் கூட இன்னைக்கு, ஓகேவா, இன்னைக்குன்னா இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னைக்குன்னு ஒரு டேட் இருக்கும்ல, அன்னைக்கு அது வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, எனக்கு வந்து 2 விஷயம் இருக்கும். ஒன்று, நான் படிக்கிறது ஆஸ்பிரண்டா இருக்கேன்ல, நான் வந்து ஒரு டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கேன். ஆஸ்பிரண்ட், அதுக்கப்புறம் யூடியூப், இந்த 2 விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ்பிரண்டா இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா டெய்லி ஸ்கெடியூல் இதெல்லாம் போட்டு பண்றேன். யூடியூப்ல உங்களுக்கு சில ப்ராமிஸ்லாம் பண்ணுவேன். என்னன்னா, இதெல்லாம் நான் இந்த டாபிக்லாம் முடிப்பேன். லீனியர் ரேஸ் முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், லீனியர் ரேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சர்க்குலர் ரேஸுக்கு வீடியோ எடுத்துட்டேன். இன்னைக்கு காலையில 8 மணிக்கு வந்து அப்லோட் ஆகிடும். 8 இல்லைன்னா 9 மணி போல் அப்லோட் ஆகிடும். அடுத்து வந்து ஆவரேஜ் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஆவரேஜில் டீவியேஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பாப்புலேஷன் சம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி, இதெல்லாம் வந்து நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சரியா? இதெல்லாம் வந்து நான் பண்ண ப்ராமிஸு. அடுத்து செப்டம்பர் 1லேருந்து ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 9ஆம் தேதிக்கு மேலே வந்து அனலைஸ் போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். டெய்லி லைவ், இதுக்கப்புறம் வந்து டெய்லி லைவ் 8 மணிக்கு இருக்கும்ன்றதையும் நான் ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து சொல்லி வச்சுருந்தேன்.
இப்போ என்ன பிரச்சனை, நான் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட டேட் வந்து சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்னோட ஒரு டேல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நமக்கே தெரியாது. என் நேரம்னு இல்லை, எல்லார் நேரத்துலையுமே வந்து அது நடக்கக்கூடியதுதான். ஏதாவது நம்ம டைம் வேஸ்ட் பண்ற மாதிரியான சூழ்நிலைன்றது ஏற்படும். நான் இன்டென்ஷனலா டைம் வேஸ்ட் பண்ணலனா கூட ஏதாவது இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா என்னோட சைக்கிள், என்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்கு. அந்த சைக்கிள்ல வந்து லைப்ரரிக்கு போகும்போது என்னாச்சுன்னா சைக்கிள் சாவியை தொலைச்சிட்டேன் வீட்ல இருந்து எடுக்கும்போது. சரி, சைக்கிள் சாவி தான் தொலைச்சிட்டேனே, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் பையன் வந்து பூட்டு வந்து வேற லெவலான பூட்டு. பையன் அந்த ஓட்டைக்குள்ள நுழையிற எந்த பொருளை வேணாலும் உள்ள போட்டா திறந்துருவாப்புல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, சரி இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ சாவி போட்டு திறந்துட்டு இருந்தேன். சரியா, இது சொல்லலாம சொல்லக்கூடாதுன்னு கூட தெரியல. ஆட்டோ சாவி போட்டு திறந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதையும் தொலைச்சிட்டேன். அந்த மாதிரிதான் நானு தொலைச்சிட்டேன். ஸோ சரி என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு வீட்டு சாவி, பூட்டு சாவி இருக்கும் தெரியுமா, அந்த பூட்டு சாவி போட்டு திறந்துடலான்ட்டு எடுத்துன்னு போயிட்டேன் குட்டாம் போல ஒரு நம்பிக்கையில. கீழே வீட்டுல போயிட்டு திறக்கும் போது பாத்தீங்கன்னா திறந்துடுச்சு. பூட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன்னா திறந்துன்னு போயிட்டேன், லைப்ரரி போயிட்டேன். அங்கேயும் போய் பூட்டிட்டேன். நேத்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தில, ஸோ அதனால என்ன ஆகும்னா லைப்ரரி வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மூடிட்டாங்க. மூடுறாங்க. சரிப்பா தம்பி சைக்கிள்லாம் எடுக்கணும், கிளியர் பண்ணுங்க அப்படின்னும் போது நான் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணலாம், பூட்டை வந்து திறக்கலாம் அப்படின்னு திறக்கிறேன், திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அங்க இருந்து இன்னொருத்தர் என் தம்பியை கூப்பிட்டு அங்க இருந்து இன்னொரு சாவி எடுத்துட்டு வந்து போட்டு பண்ணி இதே பாத்தீங்கன்னா எனக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ லைப்ரரி விட்டு வீடு கொஞ்சம் தூரம், அதனால சொல்றேன். ஓகேவா. ஸோ இது இன்னைக்கு, அதாவது நேத்து நடந்த விஷயம் இது. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விஷயம்ன்றது நடந்துட்டு இருக்கும் என்னோட லைஃப்ல. எல்லாருக்குமே அது அப்படிதான் நடக்கும். அதனால அதை வந்து பிளேம் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான சூழ்நிலையில நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி சூழ்நிலை இதுக்கு முன்னாடிலாம் படிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து யூடியூப் வீடியோ என்னென்ன டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆல்ரெடி இதுல கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இதில் தான் டைம் இருக்கு. ஸோ இதை வந்து ஒழுங்கா ப்ராப்பரா யூஸ் பண்ணுவேன். இதுல எனக்கு டைம் இல்லைன்னா கூட எப்படியோ வந்து யூடியூப்ல வந்து போட்டுருவேன். ஆனா எனக்கு இப்போ ஒரு 9ஆம் தேதி எக்ஸாம்ன்றதுனால 8ஆம் தேதி வரைக்கும் இந்த சாக்ரிஃபைஸ் அப்படின்றது இதுல தான் பண்ண போறேன். அதாவது யூடியூப்ல தான் வந்து இந்த சாக்ரிஃபைஸ்ன்றது இருக்க போகுது. சரியா, அது வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னா, இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலையில இப்போ லீனியர் வந்து நான் மண்டே போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னால மண்டே போட முடியல. அதனால நான் வந்து டியூஸ்டே போடுறேன் அப்படின்றத நான் போஸ்ட்பான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயம்ன்றது கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணியோ இல்ல கொஞ்சம் தள்ளியோ ஒரு சில விஷயம், இப்போ இந்த இத்தனை டாபிக் சொல்லியிருக்கேன், இதுல எல்லா டாபிக்கும் என்னால முடிக்க முடியுமா அப்படின்றதும் தெரியல. ஸோ அதனால வந்து கொஞ்சம் வந்து என்னோட சுச்சுவேஷனே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னை வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுன்றது ஆபத்தான விஷயம். என்னன்னு இல்லை, யாரையுமே வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்க தேவை கிடையாது. அந்த மாதிரி இருக்காதீங்க. சரியா, உங்களுக்கு உங்களோட ரிவிஷனை வந்து ஒரு சைடு பண்ணிட்டே இருங்க. எந்த வந்து ஒரு சப்ளிமெண்டா எடுத்து பண்ணுங்க. பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஃப்ரீ கிடைக்குது, 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஒரு ஃப்ரீ கிடைக்குதுன்னா அந்த ஃப்ரீ டைமை என்னோட வீடியோ பார்த்தோ இல்லை என்னோட இது அதுக்கு என்ன ஸ்டாட்டிக் ஜிகே இதை பார்த்தோ என்ன பண்ணுங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா நாலேஜ்ன்றதை கத்துக்கோங்க. சார் நீங்க போட்டாதான் சார் நான் படிப்பேன் அப்படின்ற ஒரு தாட்டை வந்து எடுத்துக்காதீங்க. அது அன்ஹெல்த்தியான விஷயம். மோஸ்ட்லி வந்து 99% வந்து நீங்க எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க. நம்மளோட அந்த கம்யூனிட்டின்றது செம்மையா இருக்கு. எப்படி சொல்றது, செம்ம ஃபன்னா போயிட்டு இருக்கு எல்லாமே. ஈவன் தோ வந்து ஒரு குரூஷியலான சுச்சுவேஷன்ல கூட எல்லாருமே நான் ஜாலியா பேசிக்கிட்டு பேசிட்டு இந்த மாதிரிதான் இருக்கீங்க. அதனால வந்து தப்பா யாருமே வந்து இதெல்லாம் எடுத்துக்க போறது இல்லை. அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து இதை பத்தி ஃப்ரீயா வந்து பேசுறேன். எனக்கு வந்து யூடியூப்ன்றப்போ யூடியூப்லயே தான் வந்து சொல்லி ஆகணும். ஓகேவா, என்னென்ன இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத. இது ஒரு சின்ன இஷ்யூவா நான் நினைக்கிறேன். கொஞ்சம் வீடியோஸ் வந்து தாமதமாவோ, அதுவும் நடுவில் சிஹெச்எஸ்எல் பேப்பர் வந்து போட்டுட்டு இருக்கேன். அதுவும் இப்போ கொஞ்சம் நேத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோ கூட போடல. அதே வந்து 2 3 பேர் என்னை கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி ஏன் வீடியோ போடல, டெய்லி வந்து போடுவீங்கல்ல அப்படின்ட்டு. நானும் முடிக்கணும்னு தான் பாக்குறேன். என்னோட நேரம் என்னன்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரமாவே எக்ஸாம் வச்சுட்டாங்க. சரியா, நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ட்ரை பண்றேன். சப்போஸ் நான் வந்து ஏதாவது ஒரு சில இதுல வந்து நான் மிஸ் ஆயிட்டாலோ, உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுக்கறதுல வந்து அந்த அளவுக்கு ரெகுலரா இல்லைனாலும் இந்த டைம் பீரியட் வரைக்கும் செப்டம்பர் 9 வரைக்கும் யாரும் கோச்சிக்காதீங்க. என்னை வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. சப்ளிமெண்டா மட்டும் எடுத்துக்கோங்க. அதை மட்டும் நான் சொல்றேன். சரியா,
நான் வந்து ஒரு சேவியர் மாதிரியும் உங்களை வந்து நான் நல்லா படிக்க போறது மாதிரியும் இந்த மாதிரிலாம் வந்து படிக்க வைக்க போறது மாதிரியும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்க என்ன ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்களோ அதில் நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் பூஸ்ட் தான் பண்ண போறேன். அது மட்டும்தான் உங்களோட மைண்ட்ல இருக்கணும். நான் மட்டுமே உங்களோட இது கிடையாது, சரியா? உங்களுக்குள்ள இருக்கிறவங்க தான் உங்களோட டீச்சர். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க, அதனாலதான் வந்து நான் இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. இது ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டும் உங்ககிட்ட சொல்லிடுறேன், சரியா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நான் நினைச்சது. இப்படிதான் வந்து ஒரு ஒரு 10 நாள் 15 நாள் கிட்ட இப்படிதான் இருக்க போகுது. என்னோட ப்ரிப்பரேஷனை வந்து நான் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கு. அதனால வந்து நான் யூடியூப்பை மொத்தமா விட்டுற போறது இல்ல. வீடியோஸும் வந்து போட்டுட்டு தான் இருப்பேன். கண்டினியூஸா இல்லாம ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் இந்த மாதிரி மேபி இருக்கலாம். ஓகேவா? அதுதான் சொல்ல வரேன். சரியா? சரி, ஓகே. ரொம்ப போட்டு குழப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து காலங்காத்தால நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண போறேன். காலங்காத்தால என் மூஞ்ச பார்த்துட்டு உங்க நாள் எப்படி விளங்க போகுதுன்னு தெரியல. சரி, ஓகே. அதெல்லாம் விடுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ செஷன் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நான் சொல்ல வந்தேன். என்னோட ஸ்டடி பிளான்ன்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க என்னோட ஸ்டடி பிளானை. அதுக்கப்புறம் நான் இங்க சொல்ல வந்ததை வந்து ஒழுங்கா புரிஞ்சுக்கோங்க. சர்க்குலர் ரேஸ் வீடியோ வந்து இருக்கு. அது பார்த்தீங்கன்னா லீனியர் ரேஸ் மாதிரி இருக்காது. கொஞ்சம் ஒரு டைப்பா ஒரு மாதிரி சைக்கிள்தனமா தான் இருக்கும். வேற வழி இல்லை, அப்படிதான் போட்டாகணும். அப்பதான் வந்து மினிமமான டைம்ல வந்து நம்மளால நல்லா ஸ்கோர்ன்றதை பண்ண முடியும். சரியா? ஓகே, செஷன் ரன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.